செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நீங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். சேர்ந்து சொல்லுங்க. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும், நான் உயிரோடு இருப்பதும், நான் சுவாசித்து கொண்டிருப்பதும், என் இருதயம் பிடித்து கொண்டிருப்பதும், என் குடும்பம் ஜீவனோடு இருப்பதற்கு காரணம் அவருடைய கிருபையே. சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. ஆண்டவருடைய கிருபை, உங்களுடைய இறக்கம், உங்களுடைய தயவு. இப்படி தயவு இல்லாமல், நம்முடைய இறக்கம் இல்லாமல், இந்த கிருபை இல்லாமல் ஒரு நொடி கூட எங்களால் கடந்து போக முடியாது. நடத்தினீர், நடத்துகிறீர், தாங்குகிறீர், ஏந்துகிறீர், தப்புவிக்கிறீர், சுமக்கிறீர். எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறேன். பரிகாரியாக இருந்து எங்களுக்கு சுகத்தை கொடுக்கிறேன். உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். லேசான காரியம் இதுவும் லேசான காரியம் என்ற பாடலை பாடு. லேசான காரியம் உமக்கது லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம். மண்ணான மனுவுக்கு மன்னாவை அளிப்பதும் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். உயிரற்ற சடலத்தை உயிர் பெற செய்வது லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பது லேசான காரியம். தீராத நோய்களை வார்த்தையால் தீர்ப்பதும் லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். பலனுள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம் எதுவும் லேசான காரியம். கைகளை உயர்த்தி எல்லா உடல் உறுப்புகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. அதுதான் நம்முடைய முதலாவது கடமை. நாம நல்லா இருந்தா தான் நம்முடைய குடும்பம் நல்லா இருக்கும். அதனால உங்க தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கிற எல்லா உறுப்புகளையும் மனதில் வைத்து ஆண்டவரிடத்துல கால்களை பிடித்து கொண்டு கேளுங்க. ஆண்டவரே, என் தலையில் இருக்கிற பாரங்கள், எங்கள் கண்களில் இருக்கிற குறைகள், எங்கள் வாயில் இருக்கிற புண்கள், எங்கள் நாசியிலே காணப்படுகிற சைனசிட்டிஸ், கழுத்து எலும்பிலே காணப்படுகிற ஸ்பாண்டிலிட்டிஸ், தொண்டையிலே காணப்படுகிற டான்சல்ஸ், தோல் பட்டையிலே காணப்படுகிற வலிகள், அது எந்த வலி என்று எங்களுக்கு தெரியல. ஆனாலும் என் இயேசுவின் கரம் எங்கள் மேல வைத்து உடனே குணமாகும் என்று நம்புகிறபடினால
காலை வழியில எங்க அப்பாவை நோக்கி, அப்பா வலிக்குது, குணமாக்குங்க என்று சொல்லுங்க. இருதயத்துல சிலருக்கு வலி அவ்வப்போது, அந்த வலியை இயேசுவை நீங்க முற்றிலுமாக மாற்றுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தாவே குணமாக்குங்கன்னு சொல்லுங்க. அவர் வார்த்தையினாலே வசனங்களில் அனுப்பி குணமாக்குற தேவன். அவருடைய தழும்புகளாலே நாங்கள் குணமாகிறோம். அப்படி நுரையீரல் பகுதி இன்னைக்கு அநேகருக்கு அப்படி ஒரு பிரச்சனை. நுரையீரலும் இருதயத்திலே அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் உண்டு. அந்த இருதயத்தை கர்த்தர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி, நுரையீரலை நல்ல காற்று போய் வருகிறபடி கர்த்தர் அந்த நுரையீரலை மாற்றி அமைத்து கொடுப்பீராக. நல்ல சுவாசத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே, வயிற்றில் இருக்கிற உறுப்புகள், ஜீரண உறுப்புகளும், கல்லீரலும், மண்ணீரலும் மற்றும் சிறுநீரகமும், பேங்க்ரியஸும், எல்லா உடல் உறுப்புகள், வயிற்றில் காணப்படுகிற யூட்டரஸ், எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கரம் வைக்கப்படட்டும். ஆண்டவரே, முழங்கால் வலிகளும், தொடைகளிலே காணப்படுகிற வலிகளும், குதிக்கால் வலிகளும், பாதங்களிலே காணப்படுகிற, விரல்களிலே காணப்படுகிற வலிகளும், ஃப்ராக்சர்ஸும், போன் சம்பந்தமான வியாதிகளும், நரம்பு சம்பந்தமான வியாதிகளும், எல்லா ஸ்கின் அலர்ஜிஸும் இயேசுவின் நாமத்தினாலே, எல்லா சிக்னஸும் இயேசுவின் நாமத்திலே விலகட்டும். எல்லா கேன்சரும் இயேசுவின் நாமத்திலே விலகட்டும். கேன்சர் கிருமிகள் அழிக்கப்படுகிறதை என் ஆவியிலே நான் பார்க்கிறேன். ஒரு வார்த்தை நீங்க சொல்லுங்க, என் ஒரு வார்த்தை சொல்லுங்க. இது எங்களுக்கு மாத்திரமல்ல, எங்களை நம்பி நீர் கொடுத்த குடும்பத்திற்காகவும், பெற்றோருக்காகவும், கணவருக்காகவும், இயேசுவின் நாமத்திலே பிள்ளைகளுக்காகவும், பேர பிள்ளைகளுக்காகவும் இயேசுவின் நாமத்திலே கையெடுத்து ஜெபிக்கிறோம். உதவி செய்யுங்க, எங்களுக்கு இரக்கம் பாராட்டுங்க. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன ஒரு வார்த்தைக்கு நீர் இறங்கினீர், சுகம் கொடுத்தீர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஜூலை மாதம் நாம அடியெடுத்து வைத்த பொழுது நேற்று ஆண்டவர் எரேமியா 29:11 கொடுத்தார். நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவு இங்கே யோவான் 9ஆம் அதிகாரத்துல நம்ம தொடர்ச்சியாக ஆண்டவர் ஓய்வு நாட்களில அவர் அளித்த சுகத்தை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். சுருக்கமாக ஏன் சண்டே அல்லது ஓய்வு நாள் எவ்வளவு முக்கியம் என்பதையும் நாம் அதை சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அந்த நாளிலே ஏன் ஆண்டவர் தடையை மீறி, ரூல்ஸை மீறி, பரிசேயர் சதுசேயருடைய அச்சுறுத்தல்கள் மீறி அவர் அற்புதம் செய்தார் என்பதை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு யோவான் 9ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதுல சில வசனங்களை மாத்திரம் முதலாவது உங்களுக்காக நான் வாசித்து விட்ட பிறகு ஆவியானவர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை நமக்கு இன்னைக்கு ஆகாரமாக, பலனாக, ஆரோக்கியமாக, ஜீவனாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். வசனங்கள் முதல்ல வாசிக்கிறேன், காதுல நீங்க அதை கேட்டு, உங்க செவிகளில கேட்டு, உங்க இருதயத்துக்குள்ள பதிய வைத்துக் கொள்ளுங்க. அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனாகிய ஒரு மனுஷனை கண்டார். இந்த லிஸ்ட், இந்த 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 கான்வர்சேஷன் உங்களுக்கு தெரியும். ரபி, இவன் இப்படி பிறந்தது இவன் செய்த பாவமா அல்லது இவன் பெற்றோர் செய்த பாவமா? இயேசு அதுக்கு பிரதியுத்தரமாக, இவன் செய்த பாவம் அல்ல, இவன் பெற்றோர் செய்த பாவம் அல்ல. இப்ப கவனிங்க, இப்ப நல்ல கவனிங்க. இதுதான் ஆண்டவர் ஃபர்ஸ்ட் நமக்கு கொடுக்கிற ஒரு ப்ராமிஸ். என்ன ப்ராமிஸ்னா, தேவனுடைய கிரியை, ஒர்க்ஸ் ஆஃப் காட், தேவனுடைய கிருபை இவனிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இவன் இப்படி பிறந்தான். அப்போ நமக்கு வருகிற உபத்திரவங்கள், வேதனைகள், வியாதிகள், பலவீனங்கள், இவை எல்லாத்திற்கும் அடிப்படையா ஆண்டவர் இறுதியில என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை குறித்து தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. என்னன்னா, நீ இருக்கிற, பரவாயில்ல, சுகவீனமா இருக்கிற, பலவீனமா இருக்கிற, நோயில இருக்கிற, சாபத்தில் இருக்கிற, நிறைய தாமதம் இருக்கு, திருமணம் ஆகலை, வேலை கிடைக்கல, ப்ரமோஷன் கிடைக்கல, இருந்தாலும் சொல்றாரு, தேவனுடைய கிரியை இவனிடத்தில், உங்களிடத்தில் வெளிப்படும் பொருட்டு இப்படி இவன் பிறந்திருக்கிறான். அப்போ கர்த்தர் நம்மளை கிரியை செய்ய போகிறார். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான்.
கர்த்தர் நம்மிலே கிரியை செய்ய போகிறார். இன்றைக்கு ஒருவேளை இத்தனை ஆண்டுகளாக நாம காத்திருந்ததற்கு இன்றைக்கு கர்த்தருடைய பதில் என்ன தெரியுமா? நான் கிரியை செய்ய போகிறேன், நான் ஒர்க் பண்ண போகிறேன், நான் ஒரு காரியத்தை உங்களுக்காக செய்ய போகிறேன் என்று ஆண்டவர் முதலாவது அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். சரி, தொடர்ந்து நாம வாசிக்கலாம். அதன் பிறகு 6ஆம் வசனம், இவைகளை சொல்லி அவர் தரையிலே துப்பி உமிழ் நீரால் சேறுண்டாக்கி அந்த சேற்றை குருடனுடைய கண்களில் பூசி, நீ போய் சீலோவாம் குளத்திலே கழுவு என்றார். சீலோவாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவன் என்று அர்த்தமாம். அப்படியே அவன் போய் கழுவி பார்வை அடைந்தவனாய் திரும்பி வந்தான். மிக முக்கியமான ஒரு செய்தி, 2வது செய்தி. ஆண்டவர் இங்க செய்த செயலை பார்க்கலாம், கிரியை பார்க்கலாம். ரைட், கவனிங்க, எப்படி அவர் ஒர்க் பண்றாரு பார்க்கலாம். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட வகையில அற்புதங்கள் நடக்கும். இன்னைக்கு ஆண்டவர் பேசும் பொழுது சில வார்த்தைகள் ஜெபத்துல வரும், அது உங்களுக்குன்னு வரும், எனக்குன்னு வரும். சில நேரங்களில் சில வார்த்தைகள் வசனங்கள் வரும், ப்ராமிஸ் வரும், அது ஒரு சிலருக்கு மாத்திரம்தான் அது பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தாது. கடன்பட்டவர்களுக்கு சில வார்த்தைகள் வரும், அது கடன்பட்டவர்களுக்கு மாத்திரம்தான் பொருந்தும். ஆனால் கர்த்தர் தன்னுடைய கிரியைகள் வெவ்வேறு விதமாக வெவ்வேறு முறையில அவர் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். மறந்துடாதீங்க, நிறைய முறைகளை அவர் கையாளுகிறார். உங்களுக்கு தெரியும்ல, அவர் தொட்டார், இன்றைக்கு உங்களை தொடுவார் நிச்சயமாக. அவர் தம் கைகளை வைத்தார், நிச்சயம் உங்க மேல கைகளை வைப்பார். அவர் கரம் பிடிச்சு தூக்கினார், நிச்சயம் கரம் பிடிச்சு தூக்குவார். அவர் வார்த்தையை சொன்னார், நீ போகலாம், உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்று சொன்ன பொழுது அவன் குமாரன் பிழைத்திருக்கிறான். போ, உன் குமாரன் பிழைத்து, இதுல வசனம் உங்களுக்காக வருகிறது, எனக்காக வருகிறது. போ, உன் குமாரன், உன் மகள் பிழைத்திருக்கிறாள். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, நீங்க மகளுக்காக மகனுக்காக அழுது கொண்டிருக்கிறீங்க, கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, போ, உன் குமாரன் உன் குமாரத்தை பிழைத்திருக்கிறாள். அல்லேலூயா. அவருடைய வித்தியாசமான அற்புத நிகழ்வுகளை, கிரியைகளை பாருங்க, ஒர்க்ஸ் ஆஃப் ஹிஸ் மிராக்கிள்ஸ் இல்ல, வித்தியாசமா இருக்கும். தூரத்துல நின்று பாடை தொட்டார், லாசருவே வெளியே வா என்றார். வெளியே வந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இங்கு 2 இடங்களில நம்ம பார்க்கிறோம், அவர் உமிழ்ந்து சேருண்டாக்கி, ஒன்னு கண்களிலே பூசுகிறார், இன்னொரு விசை, இன்னொரு முறை காது கேளாத ஒருவனுக்கு, வாய் பேச முடியாதவனுக்கு அவர் துப்பி சுகமாக்குகிறார். கண்கள் திறக்கப்படுகிறது, காதுகள் கேட்கப்படுகிறது, வாய் பேச முடிகிறது. சோ அவருடைய அத்தாரிட்டேட்டிவ் பவரை நீங்க கவனிக்கணும். இயேசு நான் சும்மா இல்லை, இயேசு என்பது அது பெயர் மாத்திரமல்ல, அது ஒரு வல்லமை. இயேசு என்பது அது வெறும் நாமம் மாத்திரமல்ல, எல்லா நாமத்திற்கும் மேலான பவர்ஃபுல் நாமம் அது. நீங்க இயேசுன்னு சொல்லி பாருங்க, எல்லா பிரச்சனைகளுக்கும் இமீடியட் தீர்வு உண்டாகும். பல வேளைகளில் நான் உணர்ந்திருக்கிறேன், சோர்வுப்பட்டு பலவீனப்பட்டு வேதனையில மனம் வெதும்பி போய் இருக்கிற சமயத்துல நம்மளால ஜெபிக்க கூட முடியாது. பெருமூச்சோட இயேசுவே என்ற ஒரு வார்த்தை போதும், இயேசுவே என்ற ஒரு வார்த்தை போதும். பேதுரு அமர்ந்து போகிற பொழுது அவன் இயேசுவே என்று கூப்பிட்ட பொழுது கர்த்தருடைய கரம் அவனை பற்றி பிடித்து. அதனாலதான் சொல்றேன், இயேசு என்ற நாமத்திற்கு அத்தனை வல்லமை உண்டு. நல்ல பாடல் உண்டு, வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமம் அது, தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது, தூயர் சொல்லி துதித்திடும் நாமம் அது, இயேசு என்ற திரு நாமத்திற்கு
எப்பொழுதும் மிக சோத்திரம். இயேசுவை போல ஒருவர் இந்த உலகத்துல இல்லை. ஆமென். நீங்க எல்லா சமயங்கள்ல இயேசுன்னு ஒரு வார்த்தை, 1 மணி நேரத்துக்கு ஒரு வார்த்தை சொல்லுங்க போதும். 24 முறை சொல்லுங்க போதும். 24 முறையிலும் கர்த்தருடைய கரம் உங்க மேல வைக்கப்படுகிறது நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். நான் அஷூரன்ஸ் கொடுக்கிறேன். அவ்வளவு அவ்வளவு வல்லமையுள்ள நாமம் அது. நான் அது அனுபவித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது என்ன நடக்குதுன்னா, உமிழ் நீரால் சேருண்டாக்கி. என் ஆண்டவர் எவ்வளவு ஹம்பிளான ஒரு காரியத்தை அவர் செய்யறார் பாருங்க. அவர் தரையிலே அமர்ந்துதான் இந்த காரியத்தை செய்திருக்க வேண்டும். என் ஆண்டவர் தரையில ஒரு மனுஷனுக்காக குனிந்து சேற்றிலே உமிழ்ந்து சேறு உண்டாக்குவார் என்று சொன்னார். அவர் எவ்வளவு எவ்வளவு தாழ்மை உள்ளவர் என்பதை புரிந்து கொள்ளுங்கல்ல. அவன் நின்று கொண்டு இருந்திருப்பான் இல்ல, அல்லது அவன் முழங்கால் படிட்டு இருப்பான், நமக்கு தெரியல சூழ்நிலை. ஆனா எனக்கு நான் விஷுவலைஸ் பண்ணுகிற காரியம் என்னன்னா, அவர் குனிந்தார், துப்பினார், உமிழ்ந்தார், அதில் சேருண்டாக்கினார், அந்த சேரை கொண்டு போய் அவன் கண்களிலே அவர் வைத்தார். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. கிரியேட்டர், படைத்தவர் நமக்காக அவர் பணிந்து குனிந்து சேருண்டாக்கி. இதை எதை குறிக்குது நீங்க உடனே நீங்க புரிந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இது எதை குறிக்கிறது? ஒன்று அவருடைய பணிவு என்று சொன்னாலும் அதற்கு மேலே ஒன்று இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், ஆதியிலே தேவன் ஆதாமின் ஏவாளையும் சிருஷ்டித்த போது இதே நடைமுறைதான், இதுதான் கிரியை. உட்கார்ந்து களிமண்ணால் ஒரு மனுஷனை உருவாக்கினார். கிளே, டர்ட், டஸ்ட், மண், இவற்றினாலே ஒரு மனிதனை உருவாக்கி அவனுக்கு நாசியிலே சுவாசத்தை ஊதி அவனை ஆதாமாக ஒரு ஹியூமனாக அவர் மாற்றினார். அதை அவர் திரும்பவும் அந்த ஏதேனிலே செய்ததை திரும்பவும் அந்த நாட்களிலே, இப்போது இருக்கிற அந்த பாலஸ்தீன தேசத்திலே, அந்த நாட்களிலே அவர் அந்த இடத்திலே அவர் செய்து திரும்பவும் தன்னுடைய படைப்பின் அதிகாரத்தை அவை நிரூபித்து காண்பித்தார். படைப்பின் ஆற்றலை நல்ல கவனிங்க. அந்த கிரியேட்டர் கையில நாம் இருக்கும் பொழுது இல்ல, நம்ம மண் என்பதை நம்ம உணர்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, அவரால் இந்த மண்ணிலும் அல்லது டஸ்டாலும் அல்லது துரும்பாலையும் அல்லது ஏதோ ஒரு உபகரணங்களினாலோ நமக்கு அதிசயம் செய்ய முடியும், அற்புதம் செய்ய முடியும். ஏன், ஒரு சின்ன துரும்பினாலும் கூட, சின்ன டஸ்டினாலும் கூட, சின்ன டர்ட்டினாலும் கூட அவரால் அதிசயம் செய்ய முடியும் என்பதை விளங்குகிறது. அவருடைய வல்லமை, கிரியேட்டிவ் பவர். அவருடைய உமிழ் நீரை அவர் பிசைந்து கண்களிலே போட்டார். அதற்கு பல 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 விளக்கங்கள் இன்னைக்கு நான் பார்த்தேன். இன்னைக்கு நான் அதை பத்தி கொஞ்சம் தியானம் பண்ணுகிற பொழுது, வாசித்த பொழுது, அதை பற்றி கேட்ட பொழுது, அந்த காலத்து பரிசேயர்கள் வைத்திருந்த தோரா புத்தகத்துல ஒரு கட்டளை உண்டு. என்னன்னா, மனுஷன் துப்பக்கூடாது, துப்பிட்டு அதை காலில் அழிக்கவும் கூடாது. செவுற்றில கூட துப்பலாம், அது துடைச்சிருவாங்களாம். ஆனா தரையில துப்பக்கூடாது, அதை காலில அழிக்கக்கூடாது. நீங்க ரெப்டைல கூட மிதிக்கலாம், ஏன் ஈவன் பாம்பை கூட மிதிக்கலாம். ஆனா ஸ்பிட்டை மிதிக்கக்கூடாது, உமிழ்நீரை மிதிக்கக்கூடாது என்று ஒரு கட்டளை இருக்கிறது. நீங்க அதை கூகுள்ல நீங்க சர்ச் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் நான் சொல்றது எவ்வளவு உண்மை என்று. ஸோ இப்படி அவர்கள் ஒரு சட்டத்தை வைத்திருந்தார். இந்த உமிழ்நீரை அப்படி பண்ணக்கூடாது, துப்பக்கூடாது என்று ஒரு சட்டத்தை வைத்திருந்தார். ஆனா என் ஆண்டவருக்கு முன்பாக எந்த சட்டமும் செல்லாது, எந்த அதிகாரமும் செல்லாது, எந்த தீர்ப்பும் செல்லாது, எந்த மெடிக்கல் ரிசல்ட்டும் ஆண்டவருக்கு முன்பாக நமக்கு எதிராக வந்திருக்கிற எல்லா மெடிக்கல் ரிசல்ட், டயபெட்டிக் வந்துருச்சுங்க, 230 வந்துருச்சுங்க, 400 வந்துருச்சுங்க, பிபி 200 கிட்ட இருக்குதுங்க,
என்னமோ நம்ம அந்த தெரியல, நமக்கு 100க்கு கீழே வந்துருச்சு, இப்படி எல்லாம் பலவிதமான கேன்சர் கிருமி இருப்பதாக நாம் கண்டறியப்பட்டிருக்கிறோம். ரிசல்ட் வந்துருச்சு, நுரையீரலில் இவ்வளோதான் பாதிப்பு இருக்கிறது, ரிசல்ட் வந்துருச்சு, எல்லா ரிசல்ட்டும் வந்துருச்சு. ஒரு பலவிதமான மலேரியா இருக்கு, டெங்கு இருக்கு. நான் சொல்றேன் பாருங்களேன், நல்லா எழுதி வைத்துக் கொள்ளுங்க. என் ஆண்டவருக்கு முன்பாக எந்த ரூலும், எந்த சட்டமும் அல்லது எந்த அதிகாரமும், எந்த ரிசல்ட்டும், மனுஷன் தீர்மானிக்கிற எந்த காரியமும் நிலைக்காது. ஆண்டவர் நிமிடத்திலே அதை மாற்றி போடுவார், நொடி பொழுதிலே அவர் மாற்றி போடுவார். அவர் இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப சாதாரணமான மண்ணு, சாதாரணமான அந்த உமிழ்நீரை வைத்து ஆண்டவராலே பார்வை கொடுக்க முடியும்னா எவ்வளவு பெரிய ஆச்சரியம் இல்லை? ஆனா 2 ஸ்டெப்ல அந்த மிராக்கிள் நடக்குது. ஒன்று, அவன் கண்கள் மீது உமிழ்நீர் மண் பூசப்படுகிறது. அப்பொழுது அவனுக்கு பார்வை கிடைக்கவில்லை. மாறாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், அவனை அவனை ஒருவரை சோதிப்பதற்கோ அல்லது அவனை இன்னும் ஆழமான விசுவாசத்திற்குள்ள அழைத்து செல்வதற்கோ ஏதோ ஒரு காரணம்ல நமக்கு விளங்கல. ஏன் அந்த 2 ஸ்டேஜா அது மாறணும்? ஒரே ஸ்டேஜில் முடிந்திருக்கலாமே, அந்த மண்ணை தொடச்ச உடனே அவன் பார்வை கிடைத்திருக்கலாமே. ஏன் ஆண்டவர் சீலோவாம் குளத்திலே போய் கழுவு அவர் அனுப்பினார்? ஏன் அனுப்பினார்? சீலோவாம்ல போய் சீலோவாம் பற்றி தான் நம்ம ஏற்கனவே ஒரு கேள்வி நான் கேட்டேன், பெதஸ்தா என்பதை குறித்து நான் கேட்டேன். ஆனா சீலோவாம் குளம் என்பது என்னன்னா, அதுதான் எசேக்கியா காலத்துல கிட்டத்தட்ட 1750 அடி சுரங்கம். எங்க ஒரு 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 நீர் ஊற்றிலிருந்து சுரங்கத்தின் வழியாக கொண்டு வரப்பட்டு எருசலேமிலே தேவாலயத்திற்கு முன்பாக அந்த தண்ணீரை கொண்டு வந்து சேர்த்தாங்களாம். யாரு? எசேக்கியாவின் காலத்துல. எசேக்கியா 2020, என்ன 2020 கிங்ஸா நாளாகமா எனக்கு தெரியல, கிங்ஸ் தான், ரைட், 2020. நீங்க வாசிங்க, உங்களுக்கு புரியும். ஏன்னா அது வருகிற இடமெல்லாம் ஃபுல்லா இருள்லாம். அப்படி சொல்றாரு ஒருத்தர், அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுகிற பொழுது, அந்த தண்ணீர், அந்த சீலோவாம் தண்ணீர் வருகிற இடம் முழுவதும் 1750 அடிகளும் இருளில் தான் வருகிறது. ஒரு 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 சுரங்கத்தின் வழியாகத்தான் வருகிறது. வெளிச்சம் இல்லாத இடங்களில் இருந்தா வந்து அந்த நீர் அங்க எருசலேமிலே சேர்த்து வைக்கப்படுகிறது. சோ அதே போலதான் இப்பொழுது நீ பார்வையற்றவனாய் நீ புறப்பட்டு போகிறாய். அங்கே போன உடனே, அங்கே நீ கழுவின உடனே நீ பார்வை அடைவாய். ஆண்டவர் தம்மை குறித்து சொல்லுகிற பொழுது, நானே மெய்யான ஒளி. அதனால அந்த ஒளியை கொடுக்கிறவர் அவர். அந்த ஒளியை கொடுக்கிறவர் அவர் கொஞ்சம் அவனை அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் ஃபெய்த்க்குள் கொண்டு போகிறார். சில நேரங்களில, அதுதான் சொல்ல வருகிறேன், சில நேரங்களில நமக்கு இம்மீடியட் மிராக்கிள் கிடைக்கும். சில நேரங்களில we have to wait for some more time. செகண்ட் ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆக வேண்டும். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஒரு அற்புதம் தொடங்கும், அதன் பிறகு அதனுடைய முடிவிலே தான் அது விளங்கும். அது 2வது ஸ்டேஜ். இன்றைக்கு நான் நிறைய பேர் இடத்துல பார்க்கிறேன், முதல் ஸ்டேஜ் வந்த உடனே ஐயோ அவ்வளவுதான் போலதுன்னு சொல்லி வழி விலகி, ஏன் சொல்ல வரேன்னா, இந்த குருடன், ஐயா என்னையா நீ ஒரு எச்சைய மேல துப்பிட்டு, சே எனக்கு அது பிடிக்கவே இல்லை, அருவருப்பா இருக்கிறது அப்படின்னு சொல்லி அவன் வீட்டுக்கு போயிருந்தான்னா அவனுக்கு அந்த பார்வை கிடைத்திருக்க வாய்ப்பு இல்லை. ஆனால் அவன் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவன் போய் கழுவின உடனே வசனம் சொல்லுகிறது, பார்வை அடைந்தவனாய் திரும்ப வந்தான். ஆமென் சொல்லுங்க. பார்வை அடைந்தவனாய் திரும்ப வந்தான். இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தின் அளவுகோலை கர்த்தர் சோதிக்கிறார். நிறைய இனிஷியலா நிறைய அற்புதம் நீங்க யோசிச்சு பாருங்க. உங்க குழந்தை பருவத்திலிருந்து இந்த வயது வரைக்கும் இடையில ஆண்டவர் செய்த அற்புதங்கள் எத்தனையோ தடவை நம்ம மரண படுக்கையிலிருந்து வெளியே வந்திருக்கிறோம். இதே நெஞ்சு வலி வந்திருக்கு, இதே கை வலி வந்திருக்கு, இதே வயிற்று வலி வந்திருக்கு, இதே கை கால் வலி வந்திருக்கு,
டெங்கு வந்திருக்கு, மலேரியா வந்திருக்கு, கொரோனா தப்பிச்சிருக்கிறோம், சுனாமியை தப்பிச்சிருக்கிறோம், எத்தனையோ ஆக்சிடெண்ட்டை தப்பிச்சிருக்கிறோம். அப்பொழுதெல்லாம் சொல்லுவோம், ஐயோ என் ஆண்டவர் எனக்கு எவ்வளவு மிராக்கலா. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப் என்னன்னா, அடுத்த கட்ட அற்புதங்களை நடத்த இரண்டாவது ஸ்டேஜ் நமக்கு தேவைப்படுகிறது. அந்த ஸ்டேஜ் தான் மிக முக்கியமான ஸ்டேஜ். ஆண்டவரை முழுவதுமா பிளைண்டா நம்பணும். எஸ், என் ஆண்டவர் சொன்னார், அவர் நிச்சயம் அதுல அதுல உண்மை இருக்கும், அது 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 நடக்கும் என்று நம்பி நம்ம போனோம்னா நிச்சயம் பார்வை கிடைக்கும். இன்னைக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு செய்தி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிப்பார். யோபுவுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல நல்ல ஆசீர்வாதம். ஆனா அவனுக்கு வந்த பொழுது, அவனுக்கு அந்த துன்பம் வந்த பொழுது, வேதனை வந்த போது, இழப்பு வந்த போது, நிறைய மரணங்கள் அவன் வீட்டுக்குள் வந்த பொழுது, அவனை நிலைக்குலைய பண்ண போது, அவன் சரீரத்துல வியாதி வந்த பொழுது, நல்ல கவனிங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அது. ஆண்டவர் இரண்டாவது ஸ்டேஜுக்குள்ள கொண்டு போகிறார். ரெண்டாவது ஸ்டேஜ் என்ன தெரியுமா? அது இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். அவன் முன்னிலைமை காட்டிலும் அவனுடைய பின்னிலைமை ஆசீர்வாதமா இருந்தது. அப்பவே அவன் கண்கள் திறக்கப்பட்டது. இல்ல, எவ்வளவு அழகுல அவன் கண்கள் திறக்கப்பட்டது. அவ்வளவு ஞானமான ஆண்டவரை குறித்து எதையும் பேசாம இருந்தபடினால அவன் கண்கள் திறக்கப்பட்டது. பாருங்க, யோபு 42 அதிகாரம், ரொம்ப முக்கியமான வசனம். அதை சொல்லிட்டு நான் ஜெபிக்கிறேன். தேவரி 2ஆம் வசனம், தேவரி சகலத்தையும் செய்யவல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று நான் அறிந்திருக்கிறேன். அதுக்கப்புறம் அவன் 9ஆம் வசனத்துல பாருங்க, அப்போது கர்த்தர் யோபுவின் முகத்தை பார்த்தார். ஆமென். ஆண்டவர் பார்த்தார். அதன் பிறகு யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரண்டத்தனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளி, கர்த்தர் யோபுவின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அதுக்கப்புறம் அடுத்த வசனம் சொல்கிறார், இதற்கு பின்பு யோபு 140 வருஷம், இதற்கு பிறகுனா ஒரு 100 வயசுல அவனுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் வந்திருக்கணும்னா 840 வயசு. நான் சொல்றேன், உங்க கணக்கு எப்படின்னு தெரியல, நான் தோராயமா சொல்றேன். ஒரு 70-80 வயசுல, 100 வயசுல, அதுக்கப்புறம் 140 வயசு அவன் வயிறோடு இருந்து 4 தலைமுறையா தன் பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் கண்டான். யோபு நெடுநாளா இருந்து பூரண வயதுள்ளவனாய் அவன் மரித்தான். நம்ம இந்த செகண்ட் ஸ்டேஜ் பிளெஸிங்காக நாம் எப்பொழுதுமே காத்திருக்கிறதே இல்லை. முதல்ல நம்ம ஆண்டவரை விட்டு விலகி ஓடி போயிருக்கோம். இல்லை, இது வேலைக்காவாது அப்படின்னு நினைக்கிறோம். நாம் போய் சிலவம் குளத்துல இறங்கி கழுவி நடக்குமா நடக்காதா? இன்னைக்கு கூட எத்தனை பேர் அப்படின்னு நினைக்கிறீங்கள? என்னதான் நான் ஜெபம் பண்ணாலும் இது நடக்குமா நடக்காதான்னு தெரியல, நான் சுகமாவேனா சுகமாக மாட்டேனா தெரியல. விசுவாசிங்க, என்னை ஆண்டவரால் எல்லாம் கூடும் என்று நம்புக. என்னை பலப்படுத்துகிற, எங்களை பலப்படுத்துகிற, என் பிள்ளையை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலன் உண்டு. பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கும். அவர் சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் அவர் குணமாக்க வல்லவர். அவர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, இயேசுவால் ஆகாதது ஒன்றும் இல்லை. பார்வை தெரியும். அது எப்படி நடந்ததுன்னா, லிட்ரலி அவனுக்கு கண்கள் இல்லை அப்படின்னு சிலர் ஆக்கியவங்கள் சொல்றாங்க, சிலர் ஹிஸ்டரி எழுதினவங்க சொல்றாங்க. கண் இல்லாமல் தான் பிறந்திருந்தான், பிறவியிலே அவன் கண்கள் இல்லாமல் இருந்தான். ஆண்டவர் அந்த ஐபால், ரெட்டினா, அந்த வெள்ளை எல்லாவற்றையும் அவர் உருவாக்கினார். தட்ஸ் பிகெஸ்ட் மிராக்கிள். இல்ல, எவ்வளவு பெரிய மிராக்கிள் இல்ல? இருக்கிறத சரியாக்குறது என்பது சாதாரணம், அது ஒன்றும் பெரிய வியப்பு இல்லை. ஆனாலும் நம்ம ஆண்டவருக்கு அது பெரிய விஷயம்தான், நமக்கும் அது பெரிய விஷயம்தான். ஆனா
இல்லாதவைகளை கொண்டு வருவது. அதான் வசனம் சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறவளை போல அழைக்கிற கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். உங்களுக்கு எது இல்லை, கண் இல்லையா, காசு இல்லையா, உங்களுக்கு திருமணம் ஆகலையா, உங்களுக்கு வேலை இல்லையா, எல்லாம் இல்லை 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 என்று சொல்லுகிற எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்லுகிற காரியம், இல்லாதவளை இருக்கிறவளை போல அழைக்கிற என் ஆண்டவர் இயேசு உங்களிடத்தில் இருக்கும் பொழுது அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க. என்னன்னு சொல்லுமா, ஆண்டவரே நாங்க எந்த நாளிலும் எங்க ஃபெய்த்தை ஒருபோதும் நாங்க விட்டு விடாதபடி எங்களுக்கு கிருபையை காத்துக்கொள்ளும். நீங்க சொல்ற சின்ன விஷயம் தான், கோ, அதுக்கு நாங்க கீழ்ப்படிஞ்சு போனோம். நீ போ, சீலவாம் குலத்திலே கழுவு என்றார். அவ்வளவுதான். அவன் கழுவி பார்வை அடைந்தவனாக திரும்ப வந்தார். அல்லேலூயா. அது சாபத் டேவாக இருந்தது. பல கேள்விகள் கேட்டாங்க, பரவாயில்ல, ஆண்டவர் எல்லாவற்றுக்கும் பதில் வைத்திருக்கிறார். சொன்னார், நான் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிறேன். ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, பிறவி குருடனுக்கு கர்த்தர் இல்லாத கண்களை கொடுப்பீரெனால் எங்களுக்கும் நீர் செய்ய முடியாத அற்புதங்கள் ஒன்றுமே இல்லை. இப்பொழுதும் ஜுரத்தில் இருக்கிற எங்க பிள்ளைய கர்த்தர் தொடுவீராக. ஸ்கூல்ல இருக்கிற என் பிள்ளைய கர்த்தர் தொடுவீராக. தேர்வுக்காக காத்திருக்கிற என் பிள்ளைய தொடுவீராக. தெய்வீக ஞானத்தினாலே நிரப்புவீராக. மருத்துவ படிப்பை கர்த்தர் கொடுப்பீராக. ஆண்டவரே, வேலைக்கான வாசலை திறப்பீராக. கல்வி கண்களை கொடுப்பீராக. ஓ எஸ் லார்ட், இந்த நாளிலே நாங்கள் செய்ய போகிற வேலைகளிலே கர்த்தருடைய கரம் இருக்கட்டும். எல்லா உபாதைகளும், எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், எல்லா நோய்களும், உச்சன் தலையிருந்து உள்ளங்கால் வரையிலும் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும், வியாதிகளும் மறையட்டும். விசேஷமாக கடன் மாறி நாங்கள் அனைவருக்கு கடன் கொடுக்கிறவர்களாக வானத்தின் பலகணிகளை திறந்து எங்களை ஆசீர்வதி. இம்மட்டும் ஆசீர்வதித்த எபினேசர் என்னையும் ஆசீர்வதிப்பீராக. விசேஷமா இந்த ஊழியத்தை தாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகள், எஸ் லார்ட், எஸ் லார்ட், எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர், உடைய ஊழியத்தை தாங்குகிற பிள்ளைகளை இது ஆசீர்வதி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் சிநேகிதருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அவங்க சிறையிருப்பில்லை, எங்க சிறையிருப்பை மாற்றுங்க. எல்லாருடைய சிறையிருப்பை மாற்றுங்க. கொடுக்கிற பிள்ளைகளுடைய கண்களும் பார்வைகளும் திறக்கப்படட்டும். ஒரு பெரிய அற்புதம், பெரிய அதிசயம், இதுவரைக்கும் நடந்திராத, உலகத்திலே பார்த்திராத, யாரும் கேள்விப்பட்டிராத அதிசயத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிற, தியாகமாக கொடுக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்து ஆசீர்வதிப்பீராக. இந்த ஊழியத்தை இன்னும் பெருக பண்ண உங்களை தாங்கி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடும் மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக.